ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கீமா. இதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் கொத்துக்கறி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். மட்டனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பேன் சூடானதும் இந்த மட்டன் கொத்துக்கறியெல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கு நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. மட்டன்லேருந்து வெளிவரக்கூடிய தண்ணியிலேருந்தே அது நல்லா வெந்துடும். இப்போது இந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இன்னும் வேக விடுங்க. வெங்காயம் ஓரளவு வெந்த உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது வேக வச்ச கொத்துக்கறியை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இது நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.